அன்பர்களே வணக்கம். சஷ்டி விரதம் இருக்கும் இந்த வேளையிலே நம் பாமன் சுவாமி அவர் அருளிய சதுரங்க பந்தத்தின் விளக்கம் அறிவது மிகவும் சிறந்தது. சித்திரை கவி பாடுவதில் திருஞான சம்பந்தர், திருமங்கையாழ்வார், அருணகிரிநாதர், அந்த வரிசையில் பாம்பன் சுவாமிகளும் ஒருவர். இவர் எழுதிய 8 விதமான பந்தங்கள் சித்திர கவிக்கு எடுத்துக்காட்டு. அவற்றில் ஒன்றுதான் சதுரங்க பந்தம். நம் வாழ்வில் எது மிகவும் பெருமை கொள்ளத்தக்கது என்பதை இந்த சித்திர கவியில் நமக்கு சொல்கிறார். மிக பெருமையான வாழ்வு நமக்கு எப்பொழுது அமையும்? பகையில்லாமல், மனக்கவலை இல்லாமல், நல்ல செல்வ வளத்தோடு, துன்பம் இல்லாமல், இன்பத்தில் தழைக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் கிட்டும். இது எப்பொழுது அமையும்? இது அத்தனையும் முருகனிடத்தில் நம்மை ஆட்படுத்தி கொண்டால் நமக்கு அது கிடைக்கும் என்பதாக இந்த நூல் நமக்கு அறிவுறுத்துகிறது. சதுரங்க பந்தம். வாளார நாதி மயிலேறு சுந்தர மேய மகா வேளா மயிலோய் விமலர்கண் வந்த சமாதியர்கோ வாளா எனும் நாவுள்ளார் நாரருந்த எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மானப்பெரிது எனும் மாகமமே என்று சொல்லப்படுகிறது. இதை பிரித்து கூட படிக்கலாம். வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரம் ஏய மகாவேளாம் அயிலோய் விமலர்கண் வந்த சமாதியர்கோ ஆளாயெனும் நா உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மானப்பெரிது எனும் ஆகமமே என்று சொல்கிறார். அன்பர்களே, இந்த பாடலை சற்று எழுதி வைத்துக்கொண்டு விளக்கம் கேட்டால் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலின் பொருள், முருகன் அனாதிகாலமாக ஒளிபொருந்திய மயில் மீதேறி வேற்படையை உள்ள வேலவன். அவன் குற்றமற்ற சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன். சமாதி நிலையில் நிலை பெற்று இருப்போருக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். அடிமை கொள்வாய் என்னும் சொல்லும் நா கொண்டவர்களுக்கு அவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஆரியன் என்று சொல்கிறார். எனவே அப்பேற்பட்ட பெருமை கொண்ட முருகனுக்கு நாம் ஆட்பட்டு விட்டால் நம் வாழ்வு மிகவும் பெருமையானதாக ஆகிவிடும் என்று சொல்கிறார். இந்த பாடலை ஏன் சதுரங்க வடிவில் தரப்பட்டுள்ளது? அதாவது, நம் வாழ்க்கை என்னும் ராஜ்யம் 64 கட்டங்களை கொண்டதாக கொள்வோம். சதுரங்கம் என்றாலே அது எப்பொழுதும் குழப்பம்தானே. இப்படி வளைந்து வளைந்து நாம் படிப்பதால் முருகன் இரகசிய வழியில் நம்மை ஆட்கொண்டு நம்மை தெளிவுபடுத்தி நம் உள்ளத்தில் வந்து நம்மை ஆட்கொண்டு விடுகிறான். அப்பொழுது நாம் பரிபூர்ண வாழ்க்கையை அடைந்து விடுகிறோம் என்று ஆகம நூல்கள் சொல்கிறது என்று பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார் என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன். வெற்றிவேல் முருகா, அரோகரா.